சொல்லு. எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை காவேரி பார்த்தீங்கன்னா வராங்க. வரும்போது கரெக்டாக ராகினி இருக்கிறத பார்த்துட்டு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய்கிட்ட போய் ரொம்பவுமே க்ளோஸாக இருக்காங்க. விஜய் என்னாச்சு இன்னைக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை அங்கே ராகினி நின்றுருக்கா, அதுதான் கொஞ்ச நாள் உங்கள் மேலே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாஞ்சிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகினிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. விஜய் பார்த்துட்டு ரொம்பவுமே ஹாப்பியாகிறாங்க. அவங்களுக்கு கடுப்பாகுது, என்னமோ விஜய்க்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. அவங்களே என்ஜாய் பண்ணி அப்படியே சாஞ்சுக்கன்னு சொல்கிறாங்க. ராகினி போனதுக்கப்புறம் இல்லை ராகினி போகல, இன்னும் இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. கரெக்டாக தாத்தா வராங்க. தாத்தா வந்து இவங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சரி நாம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா விலகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு வந்து தெரியுது. காவேரி வந்து பார்த்துறாங்க. தாத்தா அப்படின்னு சொன்னோடனே விஜயும் பார்த்துறாங்க. பார்த்துட்டு தாத்தா நீங்கள் வாங்க தாத்தான்னு சொல்லும்போது, இல்லை நான் காற்று வாங்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாத்தா வந்து வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்துட்டு இல்லையே வேணே இவர் பண்ண மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டவுட் வராங்க.